State of Tamil Nadu versus Governor of Tamil Nadu and another 2025. இந்த கேஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கவர்னருக்கு பில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பில்லுக்கான டெசிஷனை ஒரு பர்டிகுலர் டைம் லைனுக்குள்ளே வந்து எடுக்கணும். அதாவது இன்டெஃபினட்டாக அதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ ஒரு டைம் லைனுக்குள்ளே ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேஸில். ஸோ இந்த கேஸ்லாவோட ரிலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 200. ஸோ இந்த ஆர்டிகல் 200 எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கவர்னர்கிட்ட பில்லுக்கு அசென்ட் கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ அவர் என்னென்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 200. ஸோ அந்த பில்லுக்கு அசென்ட் கொடுக்கலாம், இல்லைனா வித் ஹோல்ட் பண்ணலாம், இல்லைனா அந்த பர்டிகுலர் பில்லை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை அந்த பர்டிகுலர் பில்லில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பில்லை பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 201. ஸோ ஆர்டிகல் 200ல் இந்த ஃபோர்த் பாயிண்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எப்படி அந்த கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு அந்த பில்லை ரிசர்வ் பண்ணுவாங்களோ, அந்த ரிசர்வ் பண்ண பில்லுக்கு பிரசிடென்ட் என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் 201. ஸோ அந்த பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் பில்லுக்கு அசென்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா வித் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கவர்னருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். என்னென்னா அந்த பில்லை நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க, அவங்களுக்கு ரீகன்சிடர் பண்ணுறதுக்காக ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான பவர் வந்து ஆர்டிகல் 201 கீழே இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 142. ஆர்டிகல் 142 வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்குறாங்க. எது ரிலேட்டடானா டு டூ அ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்க்காக. ஸோ இந்த கேஸில் கோர்ட்டோட டிசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் வந்து அந்த ஒரு பில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டெஃபினிட் டைமுக்கு டிசிஷன் எடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் லைனில் ஒரு டிசிஷன் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வித் ஹோல்டிங் இல்லைனா ரிசர்வ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டைம் லைன் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து மினிஸ்டரோட அட்வைஸ் பேஸ் பண்ணி தான் அது பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே அந்த டிசிஷன் எடுக்கணும். இல்லை கான்ட்ரரி டு த அட்வைஸாக இருந்துச்சு அப்படின்னா வித் ஹோல்ட் பண்ணுறாங்க இல்லை ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளே அந்த டிசிஷன் எடுக்கணும். இல்லை அதுக்கப்புறம் அந்த ரீகன்சிடர் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பில்லை ரீபாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது டிசிஷன் வந்து வித்தின் 1 மந்த்ஸ்க்குள்ளே எடுக்கணும். ஒன்ஸ் ரிட்டர்ன் பண்ணுற பில்லுக்கு கண்டிப்பாக அசென்ட் கொடுத்து தான் ஆகும். அது இல்லாமல் இந்த கேஸில் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்னருக்கு நோ பாக்கெட் விட்டோ, இல்லைனா அது வந்து பாக்கெட் விட்டோங்கிறது இட்ஸ் அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. பாக்கெட் விட்டோனா என்னென்னா எந்த ஒரு டிசிஷன் எடுக்காமல் அந்த பர்டிகுலர் பில்லை பாக்கெட்டில் போட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது, அதனால தான் அது பாக்கெட் விட்டோ அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் வேறு என்னென்னா ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து இந்த கவர்னர் பிரசிடென்ட் இந்த பில்லை வந்து அசென்ட் கொடுக்கறதுல டிலே பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஜுடிஷியல் ரிவ்யூ மூலிமா செக் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த கேஸில் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 142 மூலிமா அந்த 10 பெண்டிங் பில்ஸுக்கு டீம்டு அசென்ட் கொடுத்ததா இந்த கேஸில் கோர்ட் வந்து டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 142 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் வந்து இது மூலிமா கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறாங்க. ஸோ தட் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சரோட விஷயத்தில் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்ளை பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம்.